என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்ற சிறிய தியானத்தின் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அமலேக்கினை மேற்கொள்வது எப்படி என்பதை நம்ம தொடர்ந்து ஆண்டுடைய கிருபையினால் நம்ம தியானித்து கொண்டே இருக்கிறோம். மோசே எப்படி மேற்கொண்டான், சவுல் எப்படி அதை மேற்கொள்ள தவறினான், காரணங்கள் என்ன, தாவீது எப்படி மேற்கொண்டான், எஸ்தர் ராஜாத்தி எப்படி மேற்கொண்டாள் என்பதை நம்ம தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தொடர்ந்து எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால், நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வரவேண்டும் என்றாள். அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். கடைசி வரைக்கும் எஸ்தர் அந்த ஆமானின் மேலே கை போடலை. ஆமானை வெட்டவோ ஆமானை ஆள் வச்சு அல்லது அவமானப்படுத்தி அங்கே கொலை செய்ய இதெல்லாம் செய்யவே இல்லை. பாருங்கள், ரொம்ப நீட்டாக இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறா. ஆனால் இந்த விருந்துக்கு ராஜ சமூகத்திலே ஆமானையும் அழைத்தாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபித்திருக்கிறேன், நான் துணிந்து செயல்பட்டிருக்கிறேன், நான் ஆவிக்குரிய யுத்தம் செஞ்சுருக்கிறேன், நான் ஃபாஸ்டிங் இருந்திருக்கிறேன், விசுவாசத்தில் நின்றுருக்கிறேன். இதுக்கு மேலே நான் ஏன் ஆமானுக்கு பயப்படணும்? நான் இருக்கிற இடத்துக்கு ஆமான் வரணும். ஆமான் சாகணும்னு அவள் ஜெபிக்கலை. ஆனால் என் பந்தியில், என்னுடைய ராஜாவோடு இருக்கிற பந்தியில் ஆமான் பார்க்கணும். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய முழக்கமாக இருக்க வேண்டும். சில நேரம் உங்களுக்கு எதிராக நிற்கிறவங்கள காலி பண்ணிடுங்க, அவங்க இல்லாமல் போயிடணும். ஆண்டவரே, அவங்க திரும்ப திரும்ப ஏன் என் முன்னால் வராங்க, அவங்க இல்லைன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நிறைய நினைக்கிறோம்ல. அது தேவனுடைய சித்தம் அல்ல. 23வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், 5ஆம் வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஆமான், இந்த அமலேக்கியன், இந்த சத்ரு, அவன் கண்களுக்கு முன்பாக தேவன் நம் தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பயந்துட்டீங்களா? அதைரியத்தோடு நீங்கள் ஆமானுக்கு பயந்து, இந்த அமலேக்கனுக்கு பயந்து ஒளிஞ்சிட்ருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தை பாருங்களேன். ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். ஆமான் விழுந்து கிடந்தான், முகம் குப்புற விழுந்து கிடக்கிறான். இதுதான் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் பாருங்கள். தாவீது எல்லாரும் பயந்து ஓடும் பொழுது தாவீது நின்று அவனை ஜெயிக்கிற வரைக்கும் அவன் அங்கே தைரியமாக இருந்தான், விசுவாசத்தோடு நின்றான். பிரியமானவர்களே, உங்கள் சத்துருக்களுடைய அந்த தோல்வியை பார்க்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் பின்னடையக்கூடாது. ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம் என்று வாசிக்கிறோம். நீங்கள் எவ்வளவு நாள் தோற்று போயிட்டு இல்லை போதும் இதுக்கு மேலே போராட முடியாது அப்படின்னு நீங்கள் பிசாசுக்கு வெற்றியை கொடுத்துட்டு நீங்கள் பதுங்குவீங்க, ஒதுங்குவீங்க, மறைவீங்க. இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளே, கோலியாத் முகங்குப்புற விழுந்தான். யோசித்து பாருங்களேன், எதிர்க்க நெத்தியில் படும்போது மல்லாக்கா தானே விழணும், ஆனால் முகங்குப்புற விழுகிறான் அப்படின்னா இது கர்த்தருடைய யுத்தம். இது தேவன் அந்த யுத்தத்தை செய்து ஜெயத்தை கொடுக்கிறார். ஆனால் அவருக்கு நம்ம தேவை. நீங்கள் நிற்கணும், தைரியமாக நிற்கணும், விசுவாசத்தோடு நிற்கணும், சோர்ந்து போகாமல் நிற்கணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் நிற்பேன்ற அந்த அந்த தைரியம், அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். சோர்ந்து போகாதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, தைரியமாக நில்லுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்ற அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. ஒருவேளை ஆமான் மரித்ததுக்கு பின்பாக நான் ஒரு ஃபீஸ்ட் ஆயத்தம் பண்ணி எல்லாரையும் நான் கூப்பிட்டு சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொல்லலை. என்னைக்கு ஆமான் அங்கே வந்துட்டானோ, எஸ்தருக்கு முன்னால் வந்துட்டானோ, அன்றைக்கே அவனுக்கு மரணம் சம்பவிக்க ஆரம்பித்து விட்டது, அவனுக்கு முடிவு சம்பவிக்க ஆரம்பித்து விட்டது. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். நம்மளும் இன்றைக்கி சொல்ல போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை மனப்பாட வசனமாக நம்ம குறித்துக்கொள்வோம். எல்லாருக்கும் தெரிந்தது, எல்லாரும் படிங்க. இன்றைக்கி ஃபுல்லாக அறிக்கை பண்ணுங்கள் இந்த வசனத்தை. தேவன் என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையும் அபிஷேகம் பண்ணுவார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நான் ஜெயிப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் அமலேக்கனை மடங்கடிக்க கிருபை தருவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். அமலேக்கனை மேற்கொள்ளும் வரைக்கும் நாங்கள் உறங்கக்கூடாது.
நாங்கள் நிற்கணும், நாங்கள் ஜெயிக்கணும். எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து உமக்குள்ளாக பலப்பட, உம்மோடு கூட இந்த இருக்கிற அந்த உறவை காத்துக்கொள்ள, ஆண்டவரே விசுவாசத்தோடு கூட அமலேக்கனை ஜெயிக்க, அமலேக்கனை ஜெயிக்கிற வரைக்கும், அமலேக்கன் முகங்குப்புற விழுகிற வரைக்கும் நாங்கள் எங்களுடைய ஆண்டவரே நாங்கள் பின்னடையாமல், நாங்கள் எங்களுடைய அந்த விசுவாசத்தை இழந்துடாமல் தைரியமாக நிற்க கிருபைத்தாங்க. நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் நடத்தும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்கள். உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.